இப்போ நம்ம மாம்பழம் ஜூஸ் போட போகிறோம். அங்கே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஒட்டு மாம்பழத்தை எடுத்துட்டு ஒரு பாதி அரிஞ்சிக்கிட்டோம். நல்லா இப்போ நம்ம மாம்பழத்தோட தோலை சீவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாம்பழத்தோட தோலை சீவிக்கியாச்சு. நம்ம இந்த மாம்பழத்தை பீஸாக அரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை அரிஞ்சாச்சு. மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஜீனியை ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கோம். அப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிட்டோம். இப்போ மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் வந்து நாங்கள் பாதி மாம்பழத்தில் போட்டோம். 5 டம்ளர் ஜூஸ் கிடச்சிது. இதை நான் குடிச்சு பார்த்தேன். கடையில் வாங்குறதோட நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.